ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வரதுக்கான காசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா பிரைமரி ஹைப்பர் டென்ஷன், எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. பிரைமரி ஹைப்பர் டென்ஷனில் வரும்போது அதில் வந்து எந்த ஒரு ஐடென்டிஃபைபிள் காசஸும் இல்லை, சடனாக வராது. இது வந்து கிராஜுவலாக வருது. எப்படின்னா ரொம்ப டேஸ் நமக்கு இருந்துட்டு நம்மளோட பிபி வந்து ஹையர் சைட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம பாடியில் பிளட் வெசல்ஸில் வந்து ஃபேட் டெபாசிட் நிறையா இருக்கும். ஸோ இதான் ரீசன். இந்த பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் வந்துட்டுனா அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்ஸ் வந்து ப்ராப்பர் ஹைப்பர் டென்ஷன். இவங்க வந்து பிபி மெடிசன் அதெல்லாம் எடுக்க வேண்டிய ஹைப்பர் டென்ஷன். இது வரதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. என்னென்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து கிட்னி டிசீஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அட்ரினல் கிளாண்ட் டியூமர்ஸ். நம்ம பாடியில் அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து டியூமர்ஸ்னால் எக்ஸசிவ் மசில் க்ரோத் எல்லாம் மாஸ் எதாவது வந்துச்சு, கேன்சர் மாதிரி எதுவும் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது நம்ம பிறக்கும் போதே அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிளட் வெசல் வந்து பிரச்சனை இருக்கும், ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையோட பிறந்த குழந்தைங்க அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரக்ஸ், கோல்டு கஃபுக்கு நம்ம எடுக்கிற சில மெடிசன் கூட நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வரக்கு சான்ஸ் இருக்குது. சூடோஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெடிசன் வந்து டீகன்ஜஸ்டன்ட் அந்த கிளாஸிஃபிகேஷனில் வரும். அது மாதிரி மெடிசன் எடுத்தால் நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வரக்கு சான்ஸ் இருக்குது. பெயின் ரிலீவர்ஸ் எடுத்தால் ஹைப்பர் டென்ஷன் வர சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு மெடிசனுமே வித்தவுட் டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுக்காதீங்க. டாக்டர் சொன்ன டேட்டை தாண்டி எடுக்காதீங்க. காமன் கோல்டு கஃப் பெயின் ரிலீவரில் கூட ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீடியன்ட் அதில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இல்லீகல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லீகல் ட்ரக்ஸ் வந்து கவர்மெண்டால் பேன் பண்ணப்பட்ட செடேட்டிவ்ஸ், ஆம்பிட்டமைன், கொக்கைன் அதெல்லாம் சொல்லுவாங்க. மூவியில் பார்த்துருக்கலாம் கொக்கைன். அது மாதிரி மெடிசன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஹைப்பர் டென்ஷன் வரக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி மெடிசன் யூஸ் பண்ணும்போது அவங்க பிளட் வெசல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்க் ஆகும், சுருங்கும் போது அவங்களுக்கும் பிபி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்னா அதிகம் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஏஜ் வந்து அபோவ் 64 இல்லை 65 இருந்துச்சுன்னா அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக உங்கள் டயட் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பராக ரெகுலர் செக்அப் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாக் பீப்புள், ஒயிட் பீப்புள்னு சொல்லுவாங்க. பிளாக் பீப்புளுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது கம்பேர் தென் ஒயிட் பீப்புளை விட. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ ஃபாதர், மதர் இல்லை கிராண்ட் ஃபாதர், மெட்டர்னல் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் ஹை. இட்ஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒபேசிட்டி ஆர் ஓவர் வெயிட். ஒபேசிட்டி மீன்ஸ் உங்களோட பாடி வெயிட் வந்து நார்மலை விட எக்ஸசிவாக இருக்கும். ஸோ பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி பாருங்கள். பிஎம்ஐ கால்குலேட்டர் கூகுளில் இருக்குது. அதில் உங்களோட ஹைட்டு வெயிட் எல்லாம் போட்டிங்கன்னா அவங்க ஒபேசிட்டி ரேஞ்ச் காமிக்கும். உங்கள் பிஎம்ஐ ரேஞ்ச் காமிக்கும். அபவ் 25 சம்திங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒபேசிட்டி அந்த கேட்டகரியில் வருவீங்க. அவங்களுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது லேக் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணாமல் ரொம்ப செடன்டரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோம், ரொம்ப நேரம் சிட்டிங்லேயே ஒர்க் பண்ணுறோம், இல்லை ரொம்ப நேரம் பெட்லேயே இருக்கிறோம், ரொம்ப நேரம் பெட் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ரெகுலர் க்ரானிக் ஸ்மோக்கருக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டு ஆல்கஹால் இன்டேக் லிக்கர் எடுக்கிறவங்களுக்கும் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டு சால்ட். ரொம்ப சால்ட்டி ஃபுட்டு ரொம்ப ஸ்பைசி இல்லை, ரொம்ப சால்ட் அதிகமான ஃபுட் அடிக்கடி கன்சியூம் பண்ணாலும் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ்டு பொட்டாசியம் லெவல் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் லேபில் போய் என்றைக்காவது உங்களோட ஆனுவல் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பொட்டாசியம் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து இமீடியட்டாக கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிரானிக் பொட்டாசியம் வந்து ஒரு எலக்ட்ரோலைட் நம்ம பாடியில் இருக்கிறது. பொட்டாசியம் லெவல் தான் நம்ம பாடியில் இருக்கிற சால்ட் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பொட்டாசியம் லெவல் லோவாக இருந்துச்சுன்னா பாடியில் இருக்கிற அந்த எலக்ட்ரோலைட்ஸில் சால்ட் லெவல் ஹையாகும், சோடியம் லெவலில் ஹையாகும். ஸோ அவங்களுக்கு பிபி வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ். ரொம்ப நீங்கள் க்ரானிக் ஸ்ட்ரெஸ், இப்போ ஆஃபீஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் வந்து க்ரானிக் மீன்ஸ்னால் ஒரு டிசீஸ் வந்து ரொம்ப டேஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது. லைக் இப்போது டயபெட்டிஸ் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து சிகேடி கிட்னி டிசீஸ், இதெல்லாம் ரொம்ப டேஸ் லைஃப் லாங் இருக்கிறது. அவங்களாம் மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னன்சி டைமில் அவங்க ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் யுவர் செல்ஃப். டூ த ஆனுவல் செக்அப் எவ்ரி 6 months ஆர் எவ்ரி இயர்லி. டேக் கேர்.